சரி, கடனை பற்றி யாரும் கேட்டிருக்கீங்களா? கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தம்பா. அந்த எல்லையில் நுழைகிற பொழுது ஒரு அம்மன் ஆலயம் எல்லையில் இருக்கா. அதிலிருந்து வடவால் சென்று ஒரு 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனால் ஒரு முருகன் இருக்கான். ஆனால் இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ள 2.25 ஆண்டுகள் தொழிலில் மன வருத்தமும் ஒரு கடனும் பெற்றிருக்கிய. அதில் ஒரு பிள்ளையால் மன வருத்தம் அடைந்து வேதனை அடைஞ்சாச்சு வீட்டில். வாஸ்தவமா? இப்போ இந்த கடனை தீர்க்கிறதுக்கு நம்முடைய உழைப்பில் தீருமா அல்லது வேறு இடத்துல கடன் வாங்கலாமாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்கா இல்லையாடா? அதனால் ஒருவனுடைய உதவியால் கடன் தீரும், உழைப்பையும் பெருக்கி வளமாக்கி தரேன். அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் லாக்கில் இருக்கும், அதை மாற்றி தர ஏற்பாடு பண்ணுதேன். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். அப்படியா? கேட்கட்டும், கொடுத்துருவோம். இன்னொரு கேள்வி இருக்குது. என்னப்பா வேணும் வேற? புத்திர பாக்கியம் காலதாமதாகி கிடக்கும். திருமண காலத்தை ஆவணிகள் நடத்தி தரேன். ஜெயிச்சாச்சு, சந்தோஷமாக நடக்கலாம். சொந்தத்தில் பார்த்துறாத வேண்டாம். ராஜபாளையத்து எல்லை ராஜபாளையம். அப்படியா? யாருடா அது? தன் தாயாரின் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தவன் யாரப்பா? உன் தாயினுடைய ஆரோக்கியத்தை போய் பார்த்தேன். சரியாக எழுந்து நடக்க முடியாத ஒரு மன உபாதையை பெற்றிருக்கிறாள். அது மருத்துவத்தால் தீருமா? கருப்பசாமி, உன் சக்தியால் சரியாகுமா? அப்படி இல்லை, இது ஆயுளோடு தான் நிற்குமா? இந்த குழப்பம் எங்கள் உள்ளத்தை வாட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கொடுன்னு கேட்க வந்திருக்க. கால் ஒன்று சொல்லலாம். இந்தாப்பா, ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி ஆரோக்கியத்தோடு நடக்க வைக்க வெற்றி உண்டு. அந்த வீட்டுக்கு வரக்கூடிய சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு பிறகு செம்மையாக்கு. கருப்பசாமி, அதே ராஜபாளையம். தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டுவாங்க. கொஞ்சம் கண்ணை முடிக்காப்பா, கையை பிடிச்சிக்கா. எதையும் உடைச்சி சொல்லாமல் பலனுள்ள வார்த்தையை மட்டும் சொல்லலாம்னு நான் நினைக்கேன். ஏன்னா உடைச்சி சொன்னால் உங்கள் 2 பேர் உள்ளமும் உடஞ்சிருமா. உண்மையா இல்லையா? அதனால் இந்த பிள்ளைங்க இப்போ பிரிஞ்சு போய் இருக்கிறவங்கள குடும்பத்தோடு ஒன்று சேர்த்து மரியாதை குறையாமல் ஆக்கி தந்தால் போதுங்களா? அதில் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையே பாதிக்குமே. அதை பற்றி என்ன கேள்வி? அதை குழப்பம் இல்லாமல் இணைத்து தெளிவில்லாமல் ஆக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவாங்க. 18 நாள் அவகாசத்தில் குடும்பம் ஒன்று சேருது. ஜெயிச்சு தாரேன், வெற்றி உண்டு. தொழிலுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வரும்போது உத்தரவாக்கி தரேன். சந்தோஷமாக இருங்க மக்கா. தேனி ஏரியா, தேனி. பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? அந்த பிள்ளையினுடைய மனோநிலைகளை பார்த்தேன். அதனுடைய அன்பு பாசங்கள் நம் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியாகி குழப்பமான நிலைகளில் இருந்துக்கிட்டு இருக்கு. வாஸ்தவமா? அதில் நமக்கு குடும்பத்தில் கொஞ்சம் தரம் குறையக்கூடிய நிலைமையும் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னடா? அதனால் இந்த பிள்ளையை அப்புறப்படுத்தி வைக்கிறது சரியாகும் அப்படின்னு ஒரு முடிவு உங்கள் உள்ளத்துக்குள்ள. அப்புறப்படுத்துவதாக இருந்தால் பக்கத்து ஊராக இருந்தால் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிருவேன் நான். உண்மையா இல்லையா? எட்டி இருந்தாலும் எங்கேயாவது போய் கூட கண்டுபிடிச்சிருவேன். ஏரோப்ளேனில் அனுப்பி விட்டாச்சுன்னா, புரியலையா? ஏரோப்ளேனில் அனுப்பி விட்டாச்சுன்னா அதுக்குன்னு பாஸ்போர்ட் எல்லாம் எடுக்குங்குள்ள நம்ம பிள்ளைய மனசை நம்ம மாற்றிட மாட்டோமா? சரியாக்கிடுவோம்ல? அதனால் அந்த உள்ளத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்தி ஒரு பாஸ்போர்ட்டை வாங்கி ஃபாரினுக்கு அனுப்பலாம்னு நான் ஆசைப்படுறேன். ஐயா ஆசை எப்படியோ காலில் வந்துட்டுவாங்க. நாளையிலேருந்து அந்த வேலையை தொடங்குங்க. மனசை சம்மதிக்க வைக்கிறேன். பொண்ணை போல் அனுப்பிடுவோம். எந்த அவமானமும் இல்லாமல் என் பிள்ளையை காப்பாற்றுவேன். போதுங்களா? இருந்து என்னை பார்த்துப்போம். வெற்றி உண்டு. செல்வாக்காரு செல்லக்குட்டி, நல்லாரு. கருப்பசாமி, பேரையூர். பேரையூர் பக்கம் யாருப்பா? பேரையூர் நீங்கள் இருக்கிற இடத்துல மாரியம்மா இருக்காளாம்லா? நீங்கள் கேட்குறதுக்கு நான் பதில் கொடுக்கணும்னு ஒரே உத்தரவாயிடுது. என்ன வேணும்?
யாருக்கு? கொஞ்சம் அங்கே தள்ளிடு. இந்த பூவை கையில் வச்சுக்கா, கண்ணை முடிக்கா, தொடாதன்னு சொல்லுது. இன்னொரு தரம் கால் வந்துட்டு பூவும் பொட்டுமா இருப்பா தான் பூவை தந்திருக்கேன். கருப்பசாமி, ஆமாம் ஆமாம், ஓஹோ அப்படியா, வேலூர் மாவட்டமா? வேலை கிடைத்த ஊர் வேலூர். வேலூர் வேலூர் என்ன வேணும் உனக்கு? அவனை வர சொல்லுங்க. அவன் மண்டையை நான் கொஞ்சம் திருப்ப வேண்டாமா? எப்போ அவனை நல்லா பார்த்தேன், ஒரு நேரத்தில் சுயநினைவு இல்லாமல் அலைஞ்சவன். இப்போ என் அருளால் அவன் புண்ணியமாக தெளிவாகிட்டான். அதனால் அவனுக்கு கல்யாண காலத்தை உருவாக்கி இன்னும் புண்ணியமாக்கிட்டா நல்லா ஆயிருமே அப்படின்னு ஒரு எண்ணத்தில் என்னை பார்க்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா, நான் கொடுக்குற பொருளை சாயங்காலம் வாங்கிட்டு போயிரு. அதோடு அவன் வாழ்க்கை நல்லா ஆகியாச்சு, செம்மையாக தொடங்கியாச்சு, சந்தோஷமாக இருந்துக்கலாம். பொண்ணு கிடச்சிரும். போ, உன் மகளை பற்றி பேசணும், அடுத்த உத்தரவில் பேசுவோம். அதை கண்ணை மூடு பார்ப்போம். கரைஞ்சி போ சுவாகா. இந்த கனியை அறுத்து தேய்ச்சி காக்கா, சரியாக போயிடும். போயிட்டு வா. உன்னுடைய ஆத்மாவை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். நீ பஞ்சத்துக்கு ஆண்டியா பரத்துக்கு ஆண்டியா? இல்லை, பஞ்சத்துக்கு ஆண்டினா என்னடா அர்த்தம்? தெரியுமா? பஞ்சம்னா வறுமை. வறுமைக்காக சன்னியாசி வேஷம் போட்டு பணத்துக்காக ஆண்டியாக இருந்து பணம் வசூல் பண்ணக்கூடியவனுக்கு பேர் பஞ்சத்துக்கு ஆண்டி. புரியுதா? பரத்துக்கு ஆண்டினா என்ன அர்த்தம்? எல்லா செல்வமும் இருந்தும் இறைவனுடைய திரு அடியே இந்த உலகில் உண்மையானது என்பதை உணர்ந்து தன்னை சந்நியாச கோலமாக ஆக்கிக்கிட்டவனுக்கு பேர் பரத்துக்கு ஆண்டி. அந்த பரத்துக்கு ஆண்டி யார்? பட்டினத்தடிகளார். பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இருந்து செல்வங்கள், முத்து ரத்தினங்கள், பவளங்கள் அத்தனையும் தன்னுடைய வீட்டில் குவித்து கிடந்த பொழுதும் கூட வாதுற்ற தின்புயர் அண்ணாமலையார் மலர்ப்பதத்தை போதுற்று எப்போதும் புகழ்வாய் நெஞ்சகமே, தீதுற்ற பொருளும் தேடி புதைத்த திரவியமும் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று ஞானத்தை போதித்தவர் யாருடா? பட்டினத்தார். அப்படிப்பட்ட பட்டினத்தாருடைய பேர் அருளை சின்ன வயதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உனக்கு அவர் மேலே ஒரு பாசம் வந்துருச்சு. எப்போ தியானம் பண்ணினாலும் அவருடைய நினைவு உன் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ சமீப காலமாக உன்னுடைய உடம்புக்குள்ளே இருந்து ஒரு சக்தி பேசுவதாகவும் தனக்குள் அது இருப்பதாகவும் ஒரு மனக்கண்ணோட்டம் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த திருவருள் சக்தி என்பது என்னை ஞான சக்தி ஆக்குமா, அல்லது அதுக்கு ஒரு விடை கிடைக்குமா, அதில் ஒரு முக்தி வழியை என்னால் நாட முடியுமா என்ற பல்வேறு கேள்விகள் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கு. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. அதனால் நான் பட்டினத்தாரையும் சிவபெருமானையும் நினச்சி குழந்தைகளுக்கு யாருக்கும் சுகமுன்னு நான் விபூதி போட்டோம்னா அந்த பிள்ளை என்ன செய்யும்? இதுவரை சரியாகுது. உண்மையா இல்லையா? ஆனால் கருப்பசாமியை கேட்டேன், அவர் நினைக்கும் பொழுது காட்சி கொடுப்பாரே தவிர சரீரத்தில் இல்லை. புரியுதா? ஆமாம், சரீரத்தில் இல்லை. அதனால் இந்த ஞான சக்திக்கு விடை உண்டு அப்படின்னு முடிவாகியிருக்கு. நான் சொல்கிற முறைப்படி நீ தியானம் இருக்க ஆரம்பிச்சுக்கா. உனக்கு அந்த சக்தியும் உண்டு, இந்த உலகில் உனக்கு குரு பாக்கியமும் உண்டு. செல்வாக்காக இருப்பாய், உன் குடும்பமும் உனக்கு உதவி செய்யும், வெற்றி அடைவாய். அள்ளி கொடுத்த விபூதிக்கு ஆனந்தமான பலன் உண்டு. நடக்கும்.
கருப்பசாமி. ஆமாம். சரி. இவனுடைய மனசை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். அடுத்து ஓ மனசை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். நீ ரொம்ப தெளிவும் அறிவும் உடையவன் இந்த உலகத்தில். என்னடா தப்பா சொல்லனா? இல்லை, சாமி சொல்கிறது என்ன சொல்லுதாருன்னு பார்ப்போம். சாமி இருக்குங்கிறது உண்மைதான். என்னத்தையாவது எவன் சொல்லதையாக கேட்டு வந்து வீட்டுக்கு வந்து மண்டையை உடைக்காத அப்படிங்கிற மாதிரி மனசோடையவன் என்னல. அதனால் இந்த சாமி உண்மையைத்தான் சொல்லும், பொய் சொல்லாது. 2 வருஷமாக நீங்கள் 2 விடாப்படி சண்டையும் சச்சரவும் தான் ஒன்றுக்கு போட்டுக்கிட்டு இருப்பீங்க, நிம்மதியாக இருக்க மாட்டீங்க. உண்மையா இல்லையா? அது இவன் மேலே குற்றமா, ஓ மேலே குற்றமா, கிரகத்து மேலே குற்றமானு உங்களால் முடிவெடுக்கவே முடியலை. என்னடா சில சமயத்தில் ஒன்று அவள் சந்தேகப்படுற மாதிரி மனசு வந்தால் நீ உடனே நல்ல மாம்பு மாதிரி படம் எடுப்ப. என்னடா பொறுமையாக இருந்தால் தான் அதை சாதிக்க முடியும். கெட்டிக்கார பேடா, நீ கால் விட்டு வா. ஆனாலும் எந்த மனிதனுடைய செயலாலும் இந்த தவறுகள் நடக்கவில்லை. உங்கள் 2 பேருடைய வாழ்க்கைக்கு இடையில யாரோ புகுந்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் சில வேளைகளில் தோன்றும். புரியுதா? தோன்றுதா தோன்றலையா? தோணுதா? அப்படி தோணுகிற பொழுது அதை உனக்கு எனக்கும் தெரியாமல் 1-2 சவச்சி இறக்கிறடா அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கே தவிர, அதை படம் கணக்கை எடுத்து காட்டினா மனசு தாங்குமாடா? தாங்காது. ஆனால் வந்தது பாம்பு கணக்க வந்தது உண்மையா பொய்யா? சரி. அதனால் இந்த சந்தேகப்படுற வேலையை இன்னையிலிருந்து தூர விடு. நீ நினைக்கிறத மாதிரி அவன் மனசு வேற எந்த பக்கமும் போகலை. சரிண்ணா? அதில் எந்த குழப்பமும் வராது, கவலைப்படாமல் இரு. ஆனாலும் உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கலங்கத்தை வெளியே திருப்பிக்கிட முடியலை. உண்மையா இல்லையா? அது அப்படி ஒரு தப்பு அவன் செய்தானா இல்லையா அப்படிங்கிற ஒரு தெளிவு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் உன் உள்ளம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கே தவிர, சாமி எதையாவது சொல்லி தேய்ச்சி கழிச்சிடக்கூடாது அப்படின்னு உன் மண்டை சொல்லுது. உண்மையா இல்லையா? அதே போல் இப்போ உங்களுடைய கிரகப்படி உங்கள் 2 பேருக்கும் மனசு கொஞ்சம் வேறுபட்டு நிற்கணுங்கிற நிலைமை தான் நடக்குடா. உங்கள் 2 பேருடைய மனசையும் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்காங்க. உங்கள் 2 பேரையும் ஒழுக்கம் தவறாமல் உங்கள் மனசை வேறு யார் பக்கம் போக விடாமல் ஒருத்தர் சொல் ஒருத்தர் கேட்டு நடக்க வச்சா போதும்லா. என்னடா அதுக்காக ஒரு ஆம்பளை வெளியில் சுத்தாமல் இருக்க முடியுமாடா? முடியாது. கூட வரவங்கள வண்டியில் ஏற்றாமல் இருக்க முடியுமாடா? ஏன்னா முடியுமா? முடியாது. வண்டியில் ஏற்றலாம், மனதில் ஏற்றலாமால முடியாது. கால் வந்துட்டு வா. என் செல்ல பேயெல்லாம் இதெல்லாம் இந்த இப்போ இருக்க உலகத்தில் சாதாரணண்டா, அதுலேயும் சர்வசாதாரணண்டா. இன்னொன்று சொல்ல மாட்டேங்க, பிரச்சனை இல்லாமல் நல்ல முறையில் வாழ வச்சு தரேன். உங்கள் ஆத்தா உடம்புல கொஞ்சம் நோய் ஒட்டி இருக்குடா. ஆமாம், அதில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். இவனை தொட்ட உடனே அங்கேருந்து தலத்த அம்மா வந்து இறங்கி நிற்கா. யார் அது? அந்த அம்மாவை வந்து கேட்டேன், இவளுக்கு ஆயுளுக்கு எந்த கண்டமும் இல்லாமல் காப்பாற்றி தரோம்னா உடனே முந்தியில் ஒரு முடிச்சு போட்டு காட்டினான். யார் இருக்கான்னு பார்த்தேன், இருக்கங்குடியிலேருந்து மாரியம்மா வந்தான். எங்கேருந்து? அவளுக்கு ஒரு வேண்டுதலை பாக்கி வச்சுருக்கியாங்களா? இருக்குல்ல? அந்த முடிச்சு அவுக்கணுமா வேண்டாமா? நீ எஞ்சி காண்ட விட்டு வா. ஆமாம், உன்னுடைய ஒரு மனப்போக்குப்படி செல்வாக்காக இருப்பான். இருக்கங்குடிக்காரிக்கு ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி வந்துடும் மகளே. இந்த பிள்ளைகள் 2ஐயும் அரும்புதிராமல் காப்பாற்றித்தாரேன். இன்னொரு குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. ஆனால் நீங்கள் எதுவும் மருத்துவ ரீதியாக தடங்கல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்காங்க. ஆனால் நிச்சயமாக ஒரு குழந்தை உண்டு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. என்ன பண்ணி சொல்ல மாட்டேங்க, வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதே போல் உன்னுடைய வீட்டுக்குள்ளே, ஆமாம் சரி, இறங்கி பார்த்தேன். சுமார் ஒரு 1-2 லட்சம் ரூபாய்க்கு கொஞ்சம் கடன்களும் மனவர்த்தமும் இருக்குடா. என்னப்பா, அதில் ஒரு 1.5 லட்ச ரூபா இப்போ கையில் கிடச்சிதுன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவேன். என்னடா குட்டி பேலே,
அந்த பணத்தை அப்பா தாரேன், இந்த கனியை கொண்டு போய் பேணி கும்பிட்றா, அந்த 1.5 லட்சம் பணமும் உனக்கு கிடைக்கும். இப்போதைக்கு முடியாதம்மா, 1.5 வருஷம் கழிச்சு முடியும், போய்ட்டு வாம்மா. உன் பிள்ளைக்கு காலத்தினுடைய சூழ்நிலைகளால் சனி பகவானுடைய கிரகம் கொஞ்சம் வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. 1.5 வருஷ காலமாக சட்டத்துக்கும் சமுதாயத்துக்கும் புறம்பான ஒரு குற்றவாளியாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். வாஸ்தவமா? அதே போல் இப்பவும் வீட்டில் நிலையாக இருக்க முடியாத மனநிலைகளை பெற்றவன். என்னொன்று சொல்ல மாட்டேங்க. அதனால் இந்த நிலைகளிலிருந்து அவனுக்கு வழக்கிலிருந்து விடுதலையும் வேணும், அவன் வாழ்க்கைக்கு ஒரு நிலையான சூழ்நிலையும் வேணும். மீண்டும் மீண்டும் அவனை ஓயாமல் குற்றவாளி ஆக்கிக்கிட்டு இருக்காங்க சில நண்பர்கள். அவனுடைய மனோநிலைகளை திருத்தி எனக்கு தெளிவு பண்ணி கொடுன்னு கேட்க வந்திருக்க. கால்வா முடியாது. என்ன விஷயம்? உன் வீட்டுக்கு பின் திசையில் போய் பார்த்தேன், மாரியம்மன் தெய்வம் இருக்காங்க. அதுக்கு வலப்புறத்தில் பார்த்தேன், சடை விரித்த முனீஸ்வரர் வரார். அவர் எங்கே இருக்கார்? வீட்டுக்கிட்ட எல்லையிலே இருக்கார். அதே போல் உன் பையனுடைய கிரகங்களை சீர் பண்ணதுக்கு சனீஸ்வரங்கிட்ட நான் வர வாங்கி உன் பிள்ளையை திருத்தி தந்துருந்தேன். ஒரு தெய்வத்தினுடைய சக்தி உன் உடம்பில் சில காலத்துக்கு முன்னால் தோன்றுச்சு, ஆனால் இப்போ அந்த சக்தி இல்லை. புரியுதா? அப்படி இல்லாமல் போனது ஒரு பெரிய குறை இல்லை. இந்த பிறவியில் இவ்வளவு தான் அது. அதனால் அதை மாற்றம் பண்ணி தந்துடுறேன். வேறு என்ன வேணும் உனக்கு? கண்ணை முடிக்கா கூப்பிடுப்பா சாமியே. இந்தா அந்த பணமும் கிடைக்கும், அந்த கேஸு வெற்றியும் ஆயிடுது. அடுத்த வாரம் அந்த வழக்கறிஞரை பாரு, அவர் ஒரு சான்று தருவார், வாங்கி ரூபாய் வாங்கிக்கா. போயிட்டு வா, கால் வந்துட்டு வா. இங்கிருந்து கழிந்த முறை புறப்பட்டு போகும்பொழுது ஆஞ்சநேயரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னையாம். நான் உங்களையும் கருப்பசாமியும் என்னுடைய உயிராக நினச்சிருக்கேன், ஆனால் என்னுடைய தொழிலில் கொஞ்சம் மன வருத்தமும் சில குழப்பமும் இருந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு சீக்கிரமாக எனக்கு முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு நீ முறையிட்டு போனையாம். உண்மையா? அதனால் ஆஞ்சநேயர் இங்கேருந்து ஆகாய ரூபமாக போய் அங்கே உள்ள ப்ராஜெக்டுகள்லாம் சரி பண்ணி தெளிவு பண்ண வச்சுருக்கேன். இப்போதைக்கு நீ செல்லுகின்ற இந்த இன்டர்வியூவில் நீ வெற்றி அடைஞ்சிருவ. அதையும் சரியாக்கி தரேன். இதிலிருந்து கூடுதல் 20% சம்பளம் கூடக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு வேலையை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் உனக்கு வெற்றி தரேன். இந்த 2இல் ஒன்றை உனக்கு சரியாக்கி தீர்மானமாக ஜெயிச்சு தரேன்டா. உன் மனைவி இருக்கிற இடத்துல உனக்கு வேலை. இப்போ சென்னையில் போய் இதை ஜெயிச்சு வா, அடுத்து உன்னை அப்படி மாற்றி கொடுக்குறேன். சரிண்ணா? வெற்றி அடைந்து வா. இந்த பிறவியில் கொஞ்சம் அனுபவிச்சு தாண்டா ஆகணும், மனசை பக்குவப்படுத்திக்காம மகனே. வெற்றி மாலை கொடுன்னு உத்தரவு. ஏய், உண்டாப்பா. கருப்பசாமிக்கு கூப்பிடு கூப்பிடு. இந்தாடா வேலையில் வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி, குழந்தை பாக்கியத்தில் வெற்றி. 12 ஆண்டுகள் கொடி கட்டி பறப்பாய், இந்தா செல்வ சிறப்போடும் இருப்பாய், வெற்றி உண்டு. இது எத்தனாவது மாலை? 4வது வெற்றி மாலை நினைக்கிறேன். அப்படி தானே இன்னைக்கு? 4வது வெற்றி மாலை. சரி கருப்பசாமி. ஆமாம். கோயம்புத்தூர் கருப்பசாமி. ஆமாம், கூப்பிட்டு சொல்லுவா. சாமி அருள் வந்தவங்களுக்கு முதல் உத்தரவு, உட்காருங்க 2 பேரும். நெல் சார் விட்டுருப்பா. என்னப்பா வேணும்? பையன் கொஞ்சம் மன நிறைவா உட்காருமா. நெல் உங்க வீட்டு எல்லைக்குள்ள போன உடனே பைரவர் உள்ளுக்கு முதல்ல நிற்கிறார். அதனால் நீங்கள் பைரவர் வழிபாடு பண்ணியிருக்கீங்களா? பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அவர்கிட்ட கேட்டேன்,
நான் கபால பைரவராக அவதாரம் எடுத்திருக்கேன். இந்த வீட்டில் உள்ள மகனுக்கு இருதார யோகம் உண்டு. என்ன யோகம் உண்டு? இருதார யோகம் உண்டு. ஆகையினால் கல்யாணம் கூடி மறையக்கூடிய விதியை அடைந்தவன். இப்போதைக்கு அவனுடைய மனநிலைகள் பெற்றோர்களுடைய மனநிலைகளுக்கு சற்று வேறுபட்ட மனதோடு இருப்பான். அவன் தன் வாழ்வை தானே கூட்டிக் கொள்ளக்கூடிய மனநிலை உடையவனாகவும் நடப்பான். அவனை திருத்தி கொண்டு வருவது ஒரு கஷ்டமான நிலை. அப்படி இல்லை என்றால் சமுதாயத்தில் மரியாதை குறையும் என்ற மனவேதனை உங்களுக்கு உண்டுன்னு சொல்லு. வாஸ்தவமா? கால் வந்துட்டுவாங்க. அந்த எல்லையில் நான் என் குதிரை நுழைந்து போகும் பொழுது கற்பராயன் வாரேன். உடனே அவனுடைய உள்ளத்தை கேட்டேன். எவர் சொன்னாலும் சரி என் மனசை மாற்றிக்கிட மாட்டேன். யார் சொல்லுதா? அப்படித்தான் சொல்லுதான். எவர் சொன்னாலும் சரி என் மனசை மாற்றிக்கிட மாட்டேன். நீ எவரை பார்த்தாலும் சரி என் மனசை மாற்றிக்கிட மாட்டேன். நீ என்ன செய்தாலும் சரி என் இஷ்டத்துக்கு தான் வாழுவேன். அவன் விதி அந்த மனோநிலைகளோடவே இருக்கு. அவனை திருத்தி தெளிவு பண்ணி கொடுத்தா போதும்ல, திருத்தி தாரேன். இருந்து பார்த்துட்டு போ, வெற்றி ஆக்கிடுவோம். அவனா நானான்னு பார்க்கேன். இப்படி குட்டி வா பக்கத்தில். அதே கோயம்புத்தூர்